974 ரூபா கிரெடிட் ஆயிடுச்சு. மொத்தம் நான் எவ்வளோ ஆர்டர் ஓட்டினேன்னா 18 ஆர்டர் ஓட்டினேன். எவ்வளோ 6 ஹவர்ஸில் 18 ஆர்டர் ஓட்டினேன். கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரம் ஓட்டணும்னு வைங்களேன். ஆனால் இங்கே நிறைய ஜொமேட்டோ பேக் இருக்குது, வெயிட் பண்ண வைப்பாங்க போலையே. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பர் எழுதி வச்சுக்கிறாங்க. நான் இப்போ தாங்க பார்க்குறேனே, காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகுதுங்க. ஐயோ, இங்கே ஒரு வீடு இருக்கானே தெரியலையே. இன்னொரு ப்ராப்ளம், அதாவது பேட்ரி இஸ் லோ, சார்ஜ் யுவர் ஃபோன் டு அட்லீஸ்ட் 50% டு கோ ஆன்லைன். அதாவது 15% வந்து சார்ஜ் இருக்கணுமா, அப்போ தான் வந்து ஆன்லைன் போக முடியுமாங்க. ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து 13 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிப்போச்சுன்னா, கூகுள் மேப்பு வேறு ரூட்டில் கூப்பிட்டு போய் நாயெல்லாம் துரத்துதுங்க. அப்படி சைடு போனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா ஹரிஷ் ஹோட்டல்னு சொல்லிட்டு நான் ஒரு கடையில் பக்கத்துலேயே நின்று டக்குன்னு ஆர்டர் போட்டாங்க, அப்படியே வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது ஏதாச்சும் ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். தெரியாது, ஆல்ரெடி அவங்க போடுவாங்க இந்த லொக்கேஷன் தான் போகணும். புரியுது. நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு நீங்கள் 50 மீட்டர் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டீங்கனாலே போதும். அது வேற, அது காமிக்கும். சரி, அப்பவும் ஒத்துக்கும். என்ன வேற இடம், அது வந்து இந்த ரோட்லேருந்து அந்த செல்லில் போய் இந்த செல்லில் போய் இப்படி வரலாம். ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா 500 மீட்டரா 1 கிலோமீட்டர் ஆகிடும். ஓ, இங்கே பாருங்க யானைய. பாருங்க, காய்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து வரேன், ஒரு காஃபி சாப்பிட போகிறேன். ஏன்னா மார்னிங்லேருந்து சாப்பிடல, நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கலாம். ஆர்டரே போடலைங்க, ஆர்டர் போட்டால் நம்ம வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த மொபைல் ஹோல்டர் ஈஸியாக இருக்குங்க, இது வாங்கிக்கோங்க எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் ஒரு ஆர்டரும் போடலை, போட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். பாருங்களேன், இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் சும்மா இருந்துச்சு. சரி, அக்செப்ட் பண்ணுவோம். ஒரு காஃபி குடிக்கலான்னு நிறுத்தினேங்க. சரி ஓகே, நான் போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நாள் ஆனால் மோசமாக போகுதுங்க. ப்ரோ உள்ளே தானே காமிக்கணும். ஓகே, 180 நேம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நானே பார்த்துப்பேன். வந்ததுக்கு அந்த தம்பி வந்து சேனல் நேம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான். நம்ம தலைவன் அங்கே நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். நாங்கள் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஆனால் இங்கே நிறைய ஜொமேட்டோ பேக் இருக்குது, வெயிட் பண்ண வைப்பாங்க போலையே. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பர் எழுதி வச்சுக்கிறாங்க. நான் இப்போ தாங்க பார்க்குறேனே. காய்ஸ், நம்மளோட 3வது ஆர்டரு கொடுக்க போகிறேன். எங்கே காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகுதுங்க. ஐயோ, இங்கே ஒரு வீடு இருக்கானே தெரியலையே. பாருங்க எவ்வளோ தூரம் கூப்பிட்டு வருதுன்னு. ஆனால் ரொம்ப லாங்காக போடுறாங்க இந்த வாட்டி. இதை முடிச்சுட்டு போனால் அடுத்த ஆர்டர் வந்துடும். அங்கே ஸ்ரீபெரும்புதூர் போகணுமா இங்கேருந்து போ. ஆனால் சொமேட்டோ ஓட்டத்தெல்லாம் கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கற்றுக்கலாம். இங்கே தானே கால் பண்ணணுமே. பரவாயில்லையே,
தேங்க்யூ. என்ட்ரியா? ஃபுட்டு கொடுக்க போகிறேன். சரி ஒரு நிமிஷம். ஹலோ, சி பிளாக் அங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பில்டிங். ஸோ தேர்ட் பில்டிங். ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே, நம்ம ஜோனுக்குள்ளே போகணும், அப்போ தான் அடுத்த ஆர்டர் வரும். காய்ஸ் இப்போ நம்ம ஜோனுக்கு வெளியே போயிட்டு வந்தோம். இவ்வளோ தூரம் வந்து 57 ரூபா தாங்க கொடுத்துருக்காங்க. சரி இப்போ நம்ம ஜோனுக்குள்ளே போகிறோம். ஆர்டர் ஏதாச்சும் போட்டாங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஆர்டர் ஏதாச்சும் போகிறாங்களாம் பார்ப்போம். ஒரு 3 ஆர்டர் தான் எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரையும் 3ஓ 4ஓ தான். ஸ்ரீபெரும்புதூர் இந்த டைமில் நிறையா வருங்க, வந்துக்கிட்டே இருக்கும், போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹோட்டல் சைடு தான் சுற்றிட்டு இருந்தோன்னு வைங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த ஹோட்டல் சைடெலாம் நீங்கள் இருந்தீங்கன்னு வைங்களேன், அது நியர்பை அப்படியே புக் பண்ணி கொடுத்துருது. யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருது. இந்த டைம்லாம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. காய்ஸ் அடுத்த ஆர்டரு 84 ரூபா ஆர்டருங்க. ஓகே ஒரு நிமிஷம். இந்த வாட்டி கூகுள் மேப் என்னை சுத்தோட பார்த்துச்சு, நான் உஷாராயிட்டேன். ஆமாங்க, 2-3 கிலோமீட்டர் தள்ளி காமிச்சிச்சு, பக்கத்தில் தானுங்க இருக்குது, ஒரே ஹைவே. நான் இனிமேல் இந்த ஊரை பார்த்துட்டேன்னா அதனால் அந்த கூகுள் மேப்பை நம்ப போகிறதில்ல. அது கிட்ட போனேன்னே அது கரெக்டாக காமிச்சிக்குது. தெரியுது ஆக்சுவலாக தலைக்கில காமிக்குது. கூகுள் மேப் பழகிருச்சுங்க. ஓகே, நான் கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். 16 தான் சார்ஜ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸாக தான் போடுவேன், பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிப்கார்டு ரோட்டு உள்ள கூப்பிட்டு போகுதுங்க. ஸ்விக்கி ஓட்டுறவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசினேன். அவர் கொஞ்சம் டிப்ஸு கொடுத்தாரு. ப்ரோ அந்த கடை நேம் கரெக்டாக பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு எங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னாரு. கரெக்டாக அதேமாதிரி இருந்துச்சு. நான் பாட்டு கூகுள் மேப்பு சுற்ற விடும் கண்டிப்பாக அப்படின்னாரு. அதேமாரி சுற்ற விட்டுச்சு. கேஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ வந்து விலைக்காக மாட்டான். ஏன்னா வந்து எல்லா பேட்டரியுமே காலி ஆகிடுச்சு. ஒரு 2-3 ஆர்டருக்கே மொத்தமாக காலி ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ எடுத்து பேக்கில் போட்டு நம்ம மொபைலில் எடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். கேஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கோப்ரோ கட்டிட்டு பேக்கில் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் டக்குன்னு ஓட்டிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? அப்பப்போ ஆர்டர் வரப்போ ஜஸ்ட் நான் ஒரு ஷார்ட்ஸாக வந்து எடுக்கிறேன். ஏன்னா என்னால் இப்போ வீடியோ எடுக்க முடியாது, வெயில் வர அடிக்குது. ஆர்டர் இந்த டைமில் தான் அதிகமாக வரும். ஓகேவா? கேஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:56 ஆகுது. எத்தனை ஆர்டர் நம்ம ஓட்டியிருக்கேன் ஒரு நிமிஷம் காமிக்க. கேஸ் நம்ம வந்து காலையிலேருந்துனா காலையில் 6 மணிக்கு வந்தோம். ஆனால் வந்து 10-11 அந்த டைமில் தான் வந்து ஆர்டர்லாம் வந்துச்சு. எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோன்னா 4 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கோம். 12 ஆர்டர் பார்த்துருக்கோம். 669 ரூபாங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு ப்ராப்ளம். அதாவது பேட்ரி இஸ் லோ, சார்ஜ் யுவர் ஃபோன் டு அட்லீஸ்ட் 50% டு கோ ஆன்லைன். அதாவது 15% வந்து சார்ஜ் இருக்கணுமா, அப்போ தான் வந்து ஆன்லைன் போக முடியுமாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:16. இந்த 4:16 to 5 வரையும் எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். கேஸ் நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். ஆனால் வந்து இந்த 4 to 5 வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரே விழுல. ஸோ அந்த 1 hour கேப்பில் போய்ட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு
லைட்டாக ஸ்நாக்ஸை நொறுக்கிட்டு ஓடியாந்துட்டேன். கேஸ் ஒரு ஆர்டர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து 13 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிப்போச்சுன்னா, கூகுள் மேப்பு வேறு ரூட்டில் கூப்பிட்டு போய் நாயெல்லாம் துரத்துதுங்க. அப்படி சைடு போனான். ஐயோ நீ படாத பாடுபட்டுட்டேங்க இன்னைக்கு. இந்த இன்னும் 6 மணி தான் ஆகுது, 12 மணி வரையும் என்ன பாடுபட போகிறோன்னு தெரியல இந்த கூகுள் மேப் கிட்ட. சரி நம்மக்கிட்ட வந்த வழியில தான் 2-3 ஆர்டர் போட்டுச்சேன்னு பார்த்தா அது புதுசாக ஏதோ எடுத்துகிட்டு கொடுத்து நாயெல்லாம் துரத்துதுங்க. சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு 99 ரூபா வந்துச்சு. ப்ளஸ் வந்து இப்போ மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நம்மளுக்கு ஆர்டரே வரல. 11 மணி மேலே தான் ஆர்டர் வந்துச்சு. எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டிருக்கேன்னா ஒரு நிமிஷங்க, 5 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். 14 ஆர்டர் பார்த்துருக்கேன். 794 ரூபா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 225 ரூபா பொங்கல் ஆஃபர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 225 ரூபா போட்டிருக்காங்க. சரிங்க வரேன் காமிக்கிறேன். ப்ரைட்டாக தெரியுமா தெரியாது. சரிடா பொங்கல்னு சொல்லிட்டு என்னமோ போட்டிருக்காங்களே. வில் அன்லாக் வென் ஆஃபர் கண்டிஷன் ஆர் கம்ப்ளீட்னு போட்டிருக்காங்க. சாட்டர்டே பொங்கல் லஞ்ச் ஜிபிஓ ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு 225 ரூபா போட்டிருக்காங்க. அது என்னன்னு ஒரு ஆர்டர் கொடுக்க வந்தேங்க. இங்கே பாருங்கள், காட்டுக்குள்ளே இருக்க அப்பார்ட்மெண்ட்டு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் போகணும் நான் இருட்டிலேயே. ஓகே டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆச்சு. எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? 897 ரூபா இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் போக நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் வரும். எவ்வளோன்னா இங்கே கேஸ் மொத்தமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 897 ரூபா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் 897 ரூபா. அதில் வந்து கேஷ் வந்து ஒரு 184 ரூபா வந்துச்சு. அது வந்து 190 ரூபாவாக கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பாக்கெட் பேலன்ஸ் ஒரு 713 ரூபா இருக்கா. எல்லாமே இன்சென்டிவ்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தாங்க 225. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஜொமேட்டோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். வந்து என்னென்ன வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள். நம்ம கூட பாப்பா வந்திருக்கா. அப்பா ஸோ மொத்தமாக நான் வந்து ஜொமேட்டோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்னா 1225 ரூபா. நான் பொங்கல் டைம் ஓட்டினதுனால எனக்கு வந்து 225 ரூபா வந்து இன்சென்டிவ். ப்ளஸ் வந்து எனக்கு எவ்வளோ கிரெடிட் ஆயிடுச்சுன்னா, நான் சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். எனக்கு வந்து 974 ரூபா கிரெடிட் ஆயிடுச்சு. மொத்தம் நான் எவ்வளோ ஆர்டர் ஓட்டினேன்னா 18 ஆர்டர் ஓட்டினேன். எவ்வளோ 6 ஹவர்ஸில் 18 ஆர்டர் ஓட்டினேன். கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரம் ஓட்டினேன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போகணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பி போயிட்டேன். ஸோ நம்மளால் அது கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் வந்து 6 ஹவர்ஸில் நான் 18 ஆர்டர் ஓட்டி 1225 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஜொமேட்டோவில் நான் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? 974 ரூபா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 184 ரூபா நம்மளுக்கு கையில் கேஷாக வந்துச்சு. மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 974 ப்ளஸ் ஒரு 190 ரூபாவாக கொடுத்தாங்க. 190 ரூபா மொத்தம் பார்த்தீங்கன்னா 1164 ரூபா. ஆனால் நம்ம ஜொமேட்டோவில் எவ்வளோ காமிக்குதுன்னா 1225 ரூபா ப்ளஸ் வந்து இல்லை அது இதுன்னு போக நம்மளுக்கு வந்து மொத்தமாக அவ்வளோதான் வந்திருக்கு. மொத்தமாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1164 ரூபா நம்ம வந்து அந்த 18 ஆர்டர் ஓட்டி நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். என்ன பாப்பா? ஸோ மழை தூருது வேற, நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். ஜொமேட்டோவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் மேப் வந்து லொக்கேஷன் நீங்கள் பழகிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அந்த கூகுள் மேப் தான் கொஞ்சம் சதி பண்ணுது. ஒரு 10 மீட்டர்ஸ் முன்னாடி நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணணும்னு வைங்களேன், பொறுமையாக போங்க. ஏன்னா டக்குன்னு வந்து அது ரூட்டை மாற்றி விட்டுருது. ஸோ அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். இன்னொன்று, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் மேலே ஏறி போய் தான் லெஃப்ட்டில் போய் தான் கொடுக்கணும். அவங்க கீழே வர மாட்டாங்க. சில அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கீழே வந்து வாங்கிக்கிட்டாங்க. சில அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஏறி போய் தான் கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜொமேட்டோ அடுத்தது ஓட்டுவோம். ஸோ அதை நான் வீடியோ நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணிருச்சு. எங்கேயோ எடுத்துகிட்டு போய் விட்டுருச்சுங்க. நம்ம பாப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. இங்கே பாருங்க, நம்ம ப்ளூ வச்சு தான் வந்து ஜொமேட்டோ ஓட்டணும். பாப்பு வீட்டில் தான் இருக்கான். இப்போ தான் அவனுக்கு வந்து இந்த லிக்விட் ஒன்று போட்டிருக்கேன் டயரில். மொத்தம் 7 பஞ்சருங்க லிக்விட் போட்டிருக்கேன். ஸோ வாட்டர் வாஷ் விடணும். ரெண்டாவது வந்து கூகுள் மேப் நீங்கள் கற்றுக்கிட்டா தான், இல்லைன்னா வந்து சுத்த விட்டுரும், டிலே பண்ணும் ஆர்டரை. அதுக்கப்புறம் கடையில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நிற்க வைப்பாங்க சில கடையில் தான். அதேமாரி நீங்கள் ஆர்டர் எடுக்கணுன்னா
ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆர்டர் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா ஹரிஷ் ஹோட்டல்னு சொல்லிட்டு நான் ஒரு கடையில் பக்கத்துலேயே நின்று டக்குன்னு ஆர்டர் போட்டாங்க, அப்படியே வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. டைமிங் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மார்னிங் வந்து 11 o'clock லாகின் பண்ணுங்க. 11 o'clock லாகின் பண்ணிவிட்டு கரெக்டாக 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் 4 to 5 அதை வந்து உங்களுக்கு அந்த டைமிங்லாம் அவ்வளோ வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 6 மேலே நீங்கள் ஓட்டுங்க, 10க்குள்ளே முடிச்சிருங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஆர்டர் வரும். ஓகேவா? ஒன்று போடுறாங்க அங்கே பாருங்க, என்ன பண்ணுது பாருங்க பாப்பா. 2 ஆர்டர் ஒன்று போடுறாங்க. 2 ஆர்டர் போட்டு 2 கடைக்கு போய் 2 ஃபுட்டு வாங்கிட்டு 2 கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணும். ஸோ அது ஒன்று இருக்குது. இன்னொன்று அவங்க ரிட்டர்ன் பேன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அது கரெக்டாக உங்களுக்கு வந்து பெட்ரோலுக்கே கரெக்டாக போயிடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த அமௌண்ட் சொன்னல 300 rupees வந்து நான் வந்து பெட்ரோலுக்கு போட்டேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதை மைனஸ் பண்ணால் 864 ரூபாய் நம்ம கைக்கு வந்துச்சு. அதில் ஒரு 40 ரூபாய் வந்து நான் வந்து கரும்பு ஜூஸ் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், கரும்பு ஜூஸ் குடித்தேன். மொத்தமாக 824 ரூபாய் ஒரு 6 ஹவர்ஸில் நான் என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. நான் 8 மணி இல்லாமல் ஒரு 9 மணி 10 மணி ஓட்டியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இவ்வளோதாங்க. ஜொமேட்டோவில் நான் வந்து 1 டேல வந்து எந்த டைமிங் போகணும். ஸோ 6 o'clockலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் போக தேவையில்லைன்னா அவ்வளோ ஆர்டர் வராது. ஸோ நான் டைமிங் சொல்லிட்டேன், 11 to 4. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 6 to 8 இல்லை 10 வரையும் ஓட்டுங்க. சண்டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு லாகின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறையா வரும். ஓகேவா? வேறு வந்து மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி வேறு எந்த இஷ்யூவும் நான் வந்து இது பண்ணலை. அதேமாரி மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று வச்சுருந்தேன், அதில் யூஸ் பண்ணுங்கள். அதேமாரி யூஸ் பண்ணுங்கள். ஓகே கேஸ், நம்ம யாராச்சும் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து ஜொமேட்டோ ஓட்ட போகிறீங்கன்னா அந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வந்து நான் 8 மணியோடு நிறுத்திட்டேன். நீங்கள் 10 மணி அந்த மாதிரிலாம் ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 1800 ரூபாய் வரும். பெட்ரோல் போக 1500 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லா ஆர்டர் தான் வருது. என்ன ஒன்று, நம்மளுக்கு வந்து லாங் தான் அதிகமாக போடுறாங்க, ஜோன் விட்டு வெளியே அதிகமாக போடுறாங்க, ரிட்டர்ன் பே போடுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கிலோமீட்டர் கணக்கு பண்ணி போடுறாங்களா, அது என்ன இலவன்னு ஒன்றும் தெரியல. நான் பார்த்த வரைக்கும் ஜொமேட்டோவில் இதுதான் நடந்துச்சு. என்ன ரொம்ப பெரிய நீங்கள் வந்து வெளியில் சொன்ன மாதிரி கஸ்டமர்லாம் எனக்கு அந்த அளவுக்கு யாருமே எனக்கு திட்டலை. கரெக்டாக வந்து ஃபுட்டு வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் டைமிங் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா யாரும் உங்களை திட்ட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் இதுவரையும் எந்த ஒரு திட்டு வாங்கலை. கரெக்டாக நான் போயிட்டு ஃபுட்டு கொடுத்தேன், அமௌண்ட் வாங்கினேன், கரெக்டாக வந்துட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக போயிட்டு வந்தேன். எனக்கு இருந்த பிரச்சனை கூகுள் மேப் தான் ரொம்ப வந்து என்னால் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பழகிருச்சு. அதனால் வேற எங்கேயும் நிற்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஹோட்டல் பக்கத்தில் நின்னா கரெக்டாக இருக்கும். ஸ்ரீபெரும்புதூரில் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸோ ஜொமேட்டோ ஓட்டுறப்ப இந்த டைமிங் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா?